ஆ, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஆ, ஒரு ஓரியண்டல் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து ஓரியண்டல் பெயிண்டிங் வந்து நான் தரையில் வச்சுட்டு உட்காந்துட்டு செய்யணும், இவ்வளோ கிட்டக்க இருக்கக்கூடாது. அதாவது எனக்கும் இதுக்கும் ஒரு 1 ஃபுட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1 1 1/2 வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ஃபீட்டாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் நேராக இங்கேருந்து நான் பார்க்க முடியும். அப்போ பார்த்தா தான் எனக்கு இந்த டிஸ்டார்ஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ வசதி இல்லாததுனால நான் அந்த டிஸ்டார்ஷனோடையே தான் வரைய போகிறேன். கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் அதை நம்ம வந்து லேசாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, முதல்ல எடுத்த உடனே டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த மவுண்டன் வந்து வரைய போகிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் மவுண்டன் ஒன்று வரைய போகிறேன். இந்த இடத்துல மவுண்டன் வரைஞ்சிட்டு, இந்த இடத்துல கொஞ்சம் மவுண்டனும், இந்த இடத்துல வந்து ஒரு மேஜராக இங்கே தான் ஃபோக்கல் பாயிண்ட் இங்கே தான் இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். முதல்ல வந்து கொஞ்சம் டைல்யூட் இங்க் எடுத்து இங்கை டைல்யூட் பண்ணிக்கிறேன். இண்டியன் இங்க் வந்து வாட்டர் ப்ரூஃப் இங்க்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப ஆல்ட்ரு பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் கூடுமான வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இல்லாதபடி நம்ம வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து டக்குன்னு பேச்சு நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அது சீரியஸாக வேலை போக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கே கொஞ்சம் டஃப்பாக இழுக்குது அது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படின்றப்ப கொஞ்சம் லேசாக பேச்சை நிறுத்திக்கிடுவேன், அப்புறம் திரும்ப பேச ஆரம்பிப்பேன். அந்த பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வெளியில் மழை பெய்யுது, அதனால் சவுண்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம பாட்டு செஞ்சுட்டே போயிட்டே இருப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை செஞ்சுட்டு மலையோடைய ஒரு ஒரு அந்த அந்த ஒரு அந்த சைனீஸ் ஜாப்பனீஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய மலைகள், அதுங்க அவங்களுடைய உருவங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? உருவ அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மலைகளும் மற்ற விஷயங்களும் கூட வேறு மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்போம். சரியான மழை இல்லைல்ல? சரியான மழை பெய்யுது எங்கள் ஊரில். அங்கே வந்து ஒரு 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 மரம் ஒன்று இருக்கிற மாதிரி அந்த இடத்துல லேசாக இந்த இடத்துல மஷ்ரூம் ஆக போகுது. அந்த மஷ்ரூம் ஆகிறத நான் அப்படியே விட்டுற போகிறேன், ஏன்னா அது பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து இந்த இடத்த தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். அது அவங்களுடைய டெக்னிக். அதாவது நம்ம அவங்க பாறைகளை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா, இப்படி பிளந்துருந்துச்சுன்னா நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம், ஆனால் அவங்க ஊரில் ரொம்ப கிளியராக இருக்கும். இப்படி பிளந்துருந்துச்சுன்னா லேயர் லேயராக வேற அது இருக்கும். அதாவது நம்ம வந்து பிளந்து போன அந்த பாறையை வந்து நம்மளால் தூக்க முடிஞ்சுன்னா பிளேட் பிளேட்டாக எடுத்துடலான்ற மாதிரி தான் இருக்கும் அது.
செஞ்சுட்டு லேசாக இந்த இடத்துல மிஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறது, இந்த இடத்துல இங்கே வந்து அப்படி பின்னாடி போகுதுன்ற மாதிரி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் வந்து அசம்ஷனில் தான் இது போய்கிட்டே இருக்கும். சாலிடாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபை வச்சுட்டு வரைகிறது அப்படின்றதில் ஒரு அசம்ஷனில் நான் ஆக்சுவலாக வந்து 2-3 ரெஃபரன்ஸ் நான் வச்சுருப்பேன் எப்போயுமே. பக்கத்தில் ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் வச்சுட்டு தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்பயும் கூட. ஆனாலும் அந்த ரெஃபரன்ஸ் உங்கள்கிட்ட காட்டக்கூடிய அளவுக்கு இருக்காது. அந்த ரெஃபரன்ஸ் உங்கள்கிட்ட காட்டினா நீங்கள் கன்ஃபியூஸ் தான் ஆவீங்க. அதனால நான் அந்த ரெஃபரன்ஸ் உங்கள்கிட்ட காட்டலை. இப்போ நான் இது செஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த மிஸ்ட் ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா அப்படியே தண்ணி வச்சு விட்டுருவேன். எங்கூட வந்து முன்னாடி நீங்கள் மிஸ்ட் பெயிண்டிங் செஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு. அப்படியே அந்த பேக்ரவுண்டை கரைச்சி விட்டுறது. ஆனால் தண்ணி லேசாக சேர்த்த இடங்களில் இந்த பேக்ரவுண்டு வந்து கரையும். தண்ணி சேர்க்காத இடங்களில் இந்த பேக்ரவுண்டு கரையாது. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் இங்க்குன்றதுனால அந்த கலர் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்த கொஞ்சம் காய விட்டுறப்பேன். காய விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த இடத்துல மரங்களை லேசாக நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மிஸ்டி ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இப்போ அங்கே வந்து வெட்டாக இருக்கிறதுனால அந்த வெட்னஸையும் அந்த ட்ரைனஸையும் கம்பைன் பண்ணி ஒரு 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 ஏரியா க்ரியேட் பண்ணுறேன் நான். இதுக்கு ஜாப்பனீஸ் பேர்கள் ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் இது செஞ்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அதை நம்ம தமிழ்லேயே பேசிட்டு போயிடலாம். இல்லை தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸில் பேசிட்டு போயிடலாம். அதாவது என்னென்னா, என்ன அந்த நேரத்தில் நடக்குதோ டிரெக்ட் இங்க் பெயிண்டிங்னு ஒரு 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 டெக்னிக் ஒன்று சொல்லுவாங்க இங்கே. அதாவது நம்ம அந்த நேரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன மாதிரி படம் வருதோ அந்த படத்தை அப்படியே வரைஞ்சிட்டே போயிடுறது. டைரக்ட் இங்க். பெருசாக பிளான் பண்ணி வச்சது கிடையாது. இருக்கிறத அப்படியே வரைஞ்சிக்கிட்டே போயிடுறது. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியுது, நான் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் செஞ்சுட்டு போயிட்டுருக்கேன். யூஸ்வலாக கண்ட்ரோல்டாக நம்ம வந்து ட்ராயிங் போடுவோம் இல்லையா. இந்த இடத்துல ட்ராயிங் போட்டோம், இந்த இடத்துல இது வருது, அந்த இடத்துல அது வருது, இல்லை என்ன இந்த இடத்துல நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே போக வேண்டியது தான். அதான் செஞ்சிட்ருக்கேன் நான். அவங்க ஊர் மரங்கள் மாத்திரம்தான் வரையணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஊர் மரங்களையும் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது வந்து அது ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும். நம்மளோட கேரக்டர் அங்கே வெளியே வர ஆரம்பிக்கும். அதுதானே நம்ம யூஸ்வலாக பார்க்குறோம். கேரக்டர் வெளியே வர்றதுக்கு என்ன செய்கிறது, கேரக்டருக்கு வெளியே வர்றது என்ன செய்கிறது அப்படின்றது வந்து இப்போ கேரக்டர் வெளியில் வர்றதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு விட்டுட்டு தண்ணி வச்சு அதை தெரியும் இல்லையா உங்களுக்கு, இந்த டெக்னிக் தெரியும். அது தண்ணி வச்சு அப்படி விட்டோன்னா அந்த இடத்துல மிஸ்ட்டு இருக்கிற ஃபீலிங் வந்துடும்.
இப்போ தேர்ஸ்டி ப்ரஷ்ஷை வச்சு லேசாக நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் தண்ணியை எடுத்து விட்டேன் அப்படின்னா அந்த மிஸ்டி ஃபீலிங்கோட எம்ஃபசிஸ் இன்னும் ஜாஸ்தியாகும். தண்ணி வந்து கொஞ்சம் டர்ட்டி ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி தண்ணி மாற்றுறதுக்கு எனக்கு வழி இல்லை. நீங்கள் யாராவது இருந்துச்சிங்கன்னா தண்ணி மாற்றிருப்பீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இதுலேயே வந்து லேசாக அந்த க்ளவுடுக்கு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஒர்க் பண்ணிடக்கூடாது. லேசாக ஒர்க் பண்ணணும். லேசாக ஒர்க் பண்ணுறதுல அந்த எஃபெக்ட் வரணும். அங்கே அதில் தான் இருக்குது நம்மளுடைய ஆர்டிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். திறமை அப்படின்றத விட அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவேன் நான். இப்போ அந்த அந்த இடத்துல ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு மேடு பள்ளமாக அந்த கலர் போக ஆரம்பிக்குது. மேலேயும் அப்படியே உடச்சி விட்டுருவோம். இன்கேஸ் ட்ரை ஆயிடுச்சு, உடைய மாட்டேங்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க்காக கேட்கலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா ஆக்கியிருப்பேன். அப்படி ஆகலை. இப்போ இந்த இடத்துல அங்கே கொஞ்சம் நான் டார்க் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுருக்கேன். இப்போ அந்த இடத்த அந்த இடத்துல ஒரு மேகக்கூட்டம் அப்படி இருக்கிற மாதிரி மஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை மிஸ்ட்டை வந்து மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஊட்டியில் இருக்கிற நேரத்தில் அந்த அந்த வார்த்தைக்கு தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல. ஊட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. கொடைக்கானலில் வந்து அதை மஞ்சுன்னு. அப்போ அந்த இடத்துல கரை கட்டி இருந்துச்சுன்னா அந்த கரையை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சோன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல இன்னொரு டார்க் கலர் கொடுத்துட்டு திரும்ப தண்ணியை வச்சு விட்டோன்னா அந்த இடம் வந்து சாஃப்ட் ஆயிடுது. சரியா? இப்போ நான் வந்து அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டைமென்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் ஆகட்டும்னு பார்க்குறேன். அது ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், அது இஷ்டம் தான். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சைடுக்கு போயிடுவோமா? இந்த சைடு ஃபுல்லாகவே டார்க்காக வச்சுருவோம். சரியா? அப்போ நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷை இங்கே டார்க் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல டச் பண்ணணுமா அப்படின்றத பார்த்துக்குறோம். இவ்வளோ ஹைட்டில் இருந்து வச்சுக்கிறோம். கூடுமான வரைக்கும் நம்ம என்ன ஷேடு விடணும்னு யோசிக்கிறோமோ அந்த ஷேடு மாத்திரம் விட்டுட்டு வர்ற பாருங்க. அப்புறம் ஃபில்லப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் தெரியும். ப்ரஷ் ஸ்ட்ரோக் தெரியறது அவ்வளவு தூரத்துக்கு அட்வைசபிள் விஷயம் கிடையாது. சரி, இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் போல் ஒயிட் விடணும்னு யோசித்தேன்னா விடலாம். விட வேணாம் அப்படின்றது அப்புறம் வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறோன்னு யோசிக்க முடியாது.
எட்ஜ் வரைக்கும் கலரை கொண்டு வந்துடுறேன். அதாவது ஃப்ரேம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூஸ்வலாக இடம் விடுவோம். அதை விடலைன்னா பார்ப்போம் எப்படி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பேப்பர் ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பேப்பர் மேலே வச்சு செஞ்சுக்கலாம். பேப்பர் ஃப்ளாட் ஆகலைன்னா சிக்கலாக தான் ஆகும். வெட்டாக இருக்கும்போதே எங்கெல்லாம் டச் பண்ணணும்னு யோசிக்கிறோம். நான் இந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஆக இப்போ நான் இதை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ண